அதிமுக உள்நோக்கத்துடன் பேசி வருவதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியிருந்ததற்கு பதிலளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், விசிக அதிமுக கூட்டணிக்கு வந்தால் அவர்களுக்கு தான் லாபம் என்றார். திமுக கூட்டணி கட்சிகள் தாங்கள் கேட்கும் சீட்டை கொடுக்கவில்லை என்றால் அதிமுகவிற்கு சென்று விடுவோம் என்று திமுகவை மிரட்டுவதாகவும் விமர்சித்துள்ளார். ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய அடையாளம் என்பது தனித்தன்மையோடு எப்போதுமே இருக்கின்ற அடையாளம். அந்த வகையில் வந்தால் வரவேற்போம், இல்லையா? வரலன்னா அதை பற்றி டோன்ட் கேர். நாங்கள் எல்லா லெவல்லையும் பார்த்தா மக்கள் பொறுத்தவரை இன்னைக்கு வந்தால் அவங்களுக்கு தான் லாபம், அவங்களுக்கு தான் இடங்கள் கிடைக்கும். திமுக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கிடைக்க போதில்லை. அதனால எந்த ட்ரெயின் நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது, எது பேசஞ்சராக போகுது, எது கூட்ஸாக போகுது அப்படின்னு கண்டிப்பாக கூட்டணி கட்சி தெரியும். ஆனால் ஃபாஸ்ட்டாக போகிற எக்ஸ்பிரஸில் தான் சேருவான். அதனால் ஃபாஸ்ட்டாக போகிற எக்ஸ்பிரஸில் கண்டிப்பாக அங்கே அதிருப்தி இருந்தால் இங்கே சேர்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. முன்னெல்லாம் ஒரு விஷயம் செஞ்சீங்க, பிஜேபி நாங்கள் கழட்டி விட்டோன்னா முன்னாடி எப்படின்னா திமுக ஒரு சர்வாதிகாரமாக இருந்தது, நாங்கள் சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி சர்வாதிகாரம் இருந்தது. இப்போ பிஜேபி கழட்டி விட்டோன்னா அவங்க கூட்டணியில் இருக்க மிரட்டுறாங்க. இது பார், நீங்கள் ஒழுங்காக நீங்கள் எங்களை மரியாதை கொடுக்கல, இது பார் நீங்கள் ஒழுங்காக எங்களுக்கு நாங்கள் கேட்குற சீட்டு கொடுக்கல, இந்த ஒழுங்காக எங்களுக்கு உரிய அந்த தொகுதி கொடுக்கலன்னா போவோம். எங்கே போவோம்? அதிமுக போவோம். போவாத சாமி உன் காலில் விழுவுறேன் அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கெஞ்சி கூத்தாடி இன்னைக்கு கூட்டணியை இன்னைக்கு இருக்க கட்டி பிடிச்சி அணைச்சி வச்சிருக்காரு. அது எப்போ உடையன்னு தெரியாது. இன்னும் 10 நாள் இருக்கு, பார்ப்போம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.